Hi friends, welcome back to my channel. நான் தான் ரோஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஓணம் ஃபெஸ்டிவல் மேக்கப் லுக். ரொம்பவே வந்து ஃபேஸை ரொம்ப அழகாக என்ஹான்ஸாக அண்ட் ஒரு டிப்பிக்கல் ஒரு சவுத் இந்தியன் லுக்கு நான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ எப்படி இதை நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போக முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய ஃபேஸ்க்கு வந்து நான் மாய்ஸ்சரைசிங் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு நான் எடுத்துக்கக்கூடிய ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நியூட்ரிடர்ம். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து இன்ஸ்டன்ட்லி உங்களோட ஸ்கின்ல அப்சர்வ் ஆகும் அண்ட் ஒட்டவே ஒட்டாது, அதை பிசுப்பு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இதில் வந்து விட்டமின் இ இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை நல்லாவே ஹைட்ரேஷனாக வைக்கும். ஸ்பெஷலி மேக்கப்புக்கு வந்து இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக பேட்சியாக காட்டும். ஸோ அதனால நான் இந்த மாய்ஸ்சரைசர் க்ரீம் வந்து நான் என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து ஆல் ஸ்கின் டைப், ஸோ எல்லா ஸ்கின் டைப்புக்கும் ரொம்பவே சூப்பராகவே இது வந்து சூட்டபுளாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணலாம். ஈவன் நீங்கள் மேக்கப் பண்ணாத அன்னைக்கு கூட நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ரைமர் அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் எடுத்துருக்கிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா LA Girl Pro Prep HD ஸ்மூத்திங் ப்ரைமர். ஸோ இது என்னோடய ஃபேஸில் வந்து நான் ஸ்பெஷலி எங்கெல்லாம் நம்மளுக்கு ஆயில் எக்ஸ்போஸ் ஆகுமோ, ஸோ நோஸ் ஏரியா, அப்புறம் ஃபோர்ஹெட், அப்புறம் கொஞ்சமாக சின்ன இந்த இடத்துலலாம் நான் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஓவரால் ஆயில் வந்து எக்ஸ்போஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துலலாம் நான் கொஞ்சம் ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து LA Pro Girl HD Illuminating ஃபவுண்டேஷன், என்னோடய ஷேடு வந்து வார்ம் பீச். ஸோ இதில் வந்து 2 ட்ராப்ஸ் வந்து என்னோடய ஃபுல் ஃபேஸ்க்கு நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலுமினேட்டிங் லுக் அண்ட் கொஞ்சம் நேச்சுரல் டியூவி ஃபினிஷிங்கில் இருக்கும். அதாவது ரொம்ப வந்து HD லுக்காக இருக்காது அண்ட் ரொம்ப க்ளோயாக ரொம்ப நேச்சுரலாக உங்களோட ஸ்கின்னை காட்டும். ஸோ நான் வந்து இதில் வந்து ஒரு ஃபஸ்ட் கோட் தான் கொடுக்குறேன். உங்களுக்கு ரொம்பவே ஹெவி லுக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் 2 கோட் கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கோட் கொடுத்து கொஞ்சம் நேச்சுரல் லுக்காக இருக்கும். ஸோ நான் என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாகவே நான் வந்து பியூட்டி பிளெண்டரால் நல்லா என்ன பண்ணிக்கிறேன், அதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன், ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பியூட்டி பிளெண்டர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பிளெண்டர் வந்து நான் உங்களுக்கு கீழே இருக்க டெஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கி பாருங்கள். உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களோட ஃபவுண்டேஷன் வந்து உங்களோட ஸ்கின்ல அப்சர்வ் ஆக ஹெல்ப் பண்ணும். அண்ட் அதுக்கப்புறம் கன்சீலர் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து என்னோடய டார்க் சர்க்கிள் ஹைட் பண்ணுற மாதிரி எந்த கன்சீலர் நான் அப்ளை பண்ணலை. ஸோ நான் டிரெக்டாக எனக்கு அந்த ஃபவுண்டேஷனில் ஓரளவுக்கு கன்சீல் பண்ணிடும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் பிரைட்டன் அப் தான் பண்ண போகிறேன். அதனால நான் எடுத்துக்கூடிய ஷேடு வந்து பியூர் பீச். இது வந்து இந்த ஷேடு வந்து கொஞ்சம் ஒரு எல்லோயிஷ் இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை வந்து என்னோடய அண்டர் ஐ, அப்புறம் நம்ம நோஸ், பிரிட்ஜ் ஆஃப் நோஸ், அப்புறம் ஃபோர்ஹெட்லலாம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன் சேம் பியூட்டி பிளெண்டரால். இது நீங்கள் பிளெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து அண்டர் ஐலாம் கொஞ்சம் ஒரு ஈவன் டோனாக கிடைக்கும். ரொம்ப டார்க் சர்க்கிள் இருக்கிற மாதிரிலாம் தெரியாது, கொஞ்சம் பிரைட்டனிங்காக இருக்கும். அதனால இந்த கன்சீலரை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதை நல்லா ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கன்சீலரெல்லாம் நம்மளுக்கு நல்லாவே செட் ஆகணும். அதுக்காக நான் வந்து LA Girl Pro Face HD ப்ரெஸ் பவுடர், இதோட ஷேடு வந்து மீடியம் பீச். ஸோ இதை நான் வந்து இதில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் வந்து HD அண்ட் மேட் லுக் இருக்கும். ஸோ லைட்டாக நான் கொஞ்சம் செட் பண்ணிக்கிறேன். எங்கெல்லாம் நம்மளுக்கு ஃப்யூச்சரில் ஆயில் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகுமோ அந்த இடத்துல மட்டும் இந்த ப்ரெஸ் பவுடர் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து கான்டோரிங் பண்ணுறதுக்காக LA Girl Velvet Bronzer Contour Stick, இதுதான் வந்து இதனோட ஷேடு வந்து உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் போட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இது ஜஸ்ட் நான் வந்து கான்டோரிங் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப வந்து நம்ம ஃபேஸை எப்படி சொல்கிறது, கொஞ்சம் நேச்சுரலாகவே கான்டோரிங் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் எடுத்துருக்கக்கூடிய ஷேட். ஸோ லைட்டாக நான் இந்த ஷேடை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படியே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எங்கெல்லாம் நம்ம கான்டோரிங் பண்ணுவோமோ ஸோ அந்த இடத்துலலாம் நம்ம அதை அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா பியூட்டி பிளெண்டரால் நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பிளெண்ட் பண்ணும்போது தேய்க்காதீங்க, ஜஸ்ட் அப்படியே டேப் பண்ணி எடுத்துட்டாலே போதும். அது ஓரளவுக்கு என்ன ஆயிரும், அழகாக நம்ம ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகி மெர்ஜ் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து லக்ஸரி பனானா பவுடர் ரெவல்யூஷன், இந்த பவுடர் எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம ஜஸ்ட் அண்டர் ஐயில் மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஏன்னா நம்ம ஐ மேக்கப் பண்ண போகிறோம். ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், கீழே லைட்டாக பவுடர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐப்ரோ ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணிக்கலாம்.
அதனால் நான் வந்து LA Pro Girl இது வந்து ஒரு சாஃப்ட் ப்ரௌன் இதோட ஷேட். ஆக்சுவலாக நான் வந்து ஷேடு வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது டார்க் ப்ரௌனாக வாங்காமல் சரி சாஃப்ட் ப்ரௌன் வாங்கி பார்க்கலான்னு செக் பண்ணேன். பட் இது ரொம்ப நேச்சுரலாக உங்களுக்கு கிடைக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு டார்க் ஷேட் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்கராக காட்டும். ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், ஐப்ரோ நல்லா டிஃபைன் பண்ணிவிட்டு அந்த ஸ்பூலியால் நல்லா அதை அப்படி கொஞ்சமாக பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி ஐ மேக்கப் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி எடுத்துக்கூடிய பேலட் பார்த்திங்கன்னா ரெவல்யூஷன் பேலட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பேலட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ப்ரௌனி, ஸ்மோக்கி அண்ட் கிளிட்ரி எல்லாமே இருக்குது. ஸோ அதில் நான் வந்து ஒரு மாதிரி ஒரு பர்பிள் மிக்ஸ்டு ஒரு பல்படி ஷேடு மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு என்னோடய ஐலிடு ஃபுல்லாக க்ரீஸ் ஏரியா லைட்டாக டச் பண்ணுற மாதிரி ஐலிடு ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா பிளெண்டும் பண்ணிக்கோங்க. ஸோ பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஷேடு இருக்குது. அது வந்து லைட்டாக ஒரு மாதிரியான ஒரு ஸ்கின் ஷேடு மாதிரி சொல்லலாம். ஒரு ப்ரௌன் ஷேடு இல்லை, ஒரு மாதிரி லைட் ஷேடு. ஸோ அதை நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி ஒரு ப்ளஃபி ப்ரஷ்ஷால் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த க்ரீஸ் ஏரியாவில் மட்டும் லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து கொஞ்சம் நேச்சுரல் லுக்காக கிடைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் LA Girlல வந்து கிளிட்ரிஸ் கிடைக்குது. ஸோ கிளிட்ரி பார்த்திங்கன்னா 3 செட் ஆஃப் கிளிட்ரி இதில் கிடச்சிது நான் வாங்கும்போது. ஸோ அதில் நான் வந்து எடுத்துக்கிறது இது ஒரு கிளிட்ரி. ஸோ இதோட ஷேடு வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. லைக் இது கொஞ்சம் ஒரு ரொம்பவும் கோல்டன் இல்லாமல் ரொம்பவும் வெள்ளையாகவும் இல்லாமல் கொஞ்சம் நியூட்ரல் கலரானது இருக்கும். ஸோ லைட்டாக நம்ம ஐலிடு ஃபுல்லாகவே நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு மாதிரி ஒரு இலுமினேட்டிங் அந்த மாதிரி கிளிட்ரி லுக் கொடுக்கும். ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம ஹெவியாக வந்து ஐ மேக்கப் பண்ணியிருக்கோங்கிற ஒரு ஃபீல் வந்து டெஃபினட்டாக கொடுக்காது. ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோடய ஐலிடு ஃபுல்லாகவே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணும்போது ரொம்ப லைட்டாக இருந்தது. ஸோ அதனால் ரெண்டாவது செகண்ட் கோட் கொடுக்கும் போது தான் ஸோ இந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி கொஞ்சம் டார்க்கராக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து லைனை டிஃபைன் பண்ணுறதுக்காக LA Girl லைன் ஆர்ட் மேட் ஐலைனர். இதோட ஷேடு வந்து இன்டென்ஸ் பிளாக். ஸோ இது வந்து ஒரு பென்சில் டைப் இருக்கக்கூடிய ஒரு பென் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஐலைனர். இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான லைனர் சொல்லுவேன். இதோட ஷேடு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டார்க் பிளாக் ஷேடு உங்களுக்கு கிடைக்கும். ஈவன் நீங்கள் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இது என்னோடய ரீசெண்ட்லி ஃபேவரட்டான ஒரு ப்ராடக்ட்னே சொல்லுவேன். ஸோ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் நம்ம அவுட்டர் லைனில் கொஞ்சமாக விங் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட இது நார்மல் ஒரு விங் தான் நான் அதில் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஈஸியாக அது வந்து க்ரியேட் ஆகுது. அண்ட் ஒன்ஸ் அதை அப்ளை பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒரு மேட் லுக் கொடுக்குது. கண்டிப்பாக வந்து லைனர், லிக்விட் லைனர் வந்து கொஞ்சம் போடுறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து பென்சில் லைனர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் டெஃபினட்டாக இது எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இது நான் என்னோடய லைனரில் ஃபுல்லாக வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் Quirky ஐலைனர் லவ் யூ ட்ரூ. ஸோ இதோட ஷேடும் பிளாக் தான். இதுவும் என்னோடய ஃபேவரட் தான். ஸோ இதுவும் நான் என்னோடய வாட்டர் லைன் ஏரியாவில் ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ஸ்மெட்ச் ப்ரூஃப் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து லைட்டாக நீங்கள் கண்ணீர் இது பண்ணால் கூட உங்களுக்கு ஸ்மெட்ச் ஆகாது. மோஸ்ட் ஆஃப் ஆகலை இது வரைக்கும் நான் அதை அப்ளை பண்ண வரைக்கும். ஆனால் வாட்டர் லைனுக்குள்ளே வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுனால ரொம்பவும் லைனர் வந்து ஃபேட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகாது. அதுக்கப்புறம் வந்து மஸ்காரா வந்து நான் லாக்மி ஐகானிக் மஸ்காரா எடுத்துக்கிறேன், கர்லிங் மஸ்காரா. ஸோ இதால் என்ன பண்ணுவோம், லேஷஸை நம்ம நல்லா கர்ல் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஃபேக் லேஷஸ் வந்து வைக்க போகிறது இல்லை. ஏன்னா யூஸ்வலி எல்லாருமே வைக்கிறது கிடையாது. அதனால் நான் இன்றைக்கி நானும் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மஸ்காராலே என்னோடய லேஷஸ் வந்து நல்லா கர்லிங் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அது நல்லா கர்லிங் ஆனதுக்கப்புறம் உங்களோட ஐ லுக் வந்து ஆல்மோஸ்ட் வந்து டன் ஆச்சு. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் பாக்கி இருக்குது. நம்ம வந்து பவுடர் அப்ளை பண்ணியிருந்தோம்ல, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா அப்படி லைட்டாக அப்படி எடுத்து விட்டுடலாம். அது ஏதாவது ப்ரஷ்ஷாலே எடுத்து விட்டுருங்க. எடுத்ததுக்கு அப்புறம் ஸோ இப்போ நான் காமிக்கிறேன் அகெயின் நம்ம ஃபஸ்ட் அப்ளை பண்ண அதே ஷேடு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பென்சில் ப்ரஷ் இருக்குது, இதை எடுத்துக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஐலிடில் இல்லை, ஐலிடு கீழே அந்த வாட்டர் லைன் ஏரியா கீழே தான் நான் லைட்டாக என்ன பண்ணிக்கிறேன், அந்த ஷேடை வந்து லைட்டாக அப்ளை பண்ணி அது அப்படி லைட்டாக பிளெண்ட் பண்ணி விட்டுருவேன். ஸோ அப்போ தான் ஒரு ஐ லுக் வந்து ஒரு ஃபுல் ஃபீல் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அது அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ளஷ். இது வந்து LA Girlக்குள்ள ஒரு ப்ளஷ் தனியாகவே கிடைக்குது. இந்த மாதிரி ஷேடு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய சீக்ஸ் வந்து நல்ல ஒரு பிங்கிஷ்ன்னு சொல்ல முடியாது, கோரல் பீச்
கொஞ்சம் மிக்ஸ்டாக தான் இருக்குது. பிங்க் அண்ட் கோரல் ரெண்டு மிக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் மேக்கப்பை வந்து செட்டிங் ஸ்ப்ரேயால் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அதுக்குள்ளே ஹெச்டி செட்டிங் ஸ்ப்ரேயை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபைனலி லாஸ்ட் வந்து நம்ம லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ லிப்ஸ்டிக் வந்து நான் எடுத்துக்கூடியது ரெவல்யூஷன் லிப்ஸ்டிக். இதோட ஷேடு வந்து ரீபர்த். ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஷேட்னே சொல்வேன். ஸோ இதை என்னோட லிப்ஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லியூமினஸ் க்ளோ ஸ்கின் இலுமினேட்டரை வந்து என்னோட எங்கெல்லாம் நம்ம ஹைலைட்டிங் பண்ண போகிறோமோ அந்த ஏரியாவில் நான் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷால் அதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இல்லை கையால் கூட நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். இது வந்து ரொம்ப நான் வந்து எந்த மெயினக்கடும் எடுக்கலை. நான் ஆஸ் யூஷுவலாக ரொம்ப சிம்பிளாக பண்ணுறதா தான் இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறது உண்டு. ஸோ அதுதான் நான் பண்ணுறேன். லைட்டாக வந்து நான் வந்து ஒரு சைட் பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு நார்மல் வந்து ட்விஸ்ட்டு தான். ஸோ ட்விஸ்ட் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் லைட்டாக புஃப் வரணுங்கிறதுக்காக கொஞ்சம் பேக் கோம்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லார்ஜாக வந்து ஒரு பார்ட்டிஷன் எடுக்கிறேன். அதுலேருந்து தான் நான் பின்னாடி இருந்து சின்ன சின்ன ட்விஸ்ட் எடுத்து அதை வந்து பின்னாடி வந்து நம்ம செக்யூர் பின்னால் பாபி பின்னால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் செக்யூர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் புஃப்னஸ் எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் லைட்டாக நம்ம இழுத்து விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இழுத்து விட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து இன்றைக்கி பூ வைக்க போகிறோம். ஸோ பூ பார்த்திங்கன்னா எங்கள் கணபதி சீசனால் செம்ம காஸ்ட்லி. என்னதான் இருந்தாலும் அந்த நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி அவ்வளோ சூப்பரான பூலாம் இங்கே அவ்வளோ கிடைக்காது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பூ வந்து கிட்டத்தட்ட 200 ருபீஸ் இந்த பூ வந்து இங்கே ரொம்ப காஸ்ட்லியான. இங்கே ஒரு மோளங்கிறது வந்து ரொம்ப சின்னதாக தான் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் நான் இன்றைக்கி வாங்கியிருக்கேன். ஸோ ஆனால் நிறைய வாங்க முடியல. இல்லைனா நான் வேறு ஹேர் ஸ்டைல் பண்ணி காட்டலாம்னு நினச்சிருந்தேன். ஸோ இவ்வளோ இருக்கனால அதுக்கேற்ற மாதிரி நான் இந்த ஹேர் ஸ்டைல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து என்னோடய ஹேருக்கு கீழே இருந்து எடுத்து நான் அந்த மாதிரி பாபி பின்னால் செக்யூர் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த சென்டரில் இருக்க போர்ஷன் இருக்குல்ல, நீங்கள் அதில் என்ன பண்ணலாம், ஏதாவது கிளச் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அதாவது ஏதாவது கோல்டன் கலர். ஸோ அந்த மாதிரி நிறைய கிளச்சஸ் கிடைக்குது. அதை நீங்கள் இப்படி என்ன பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம். பட் நான் வந்து யூஸ்வலி போட மாட்டேன். எப்போவுமே லூஸாக இருந்தாலும் நான் அதை வைக்கல. பட் அந்த மாதிரி போடுறவங்க நீங்கள் அந்த இடத்துல கிளச் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி போட்டு அப்புறம் வந்து நம்ம எல்லாமே வந்து ஓவரால் கெட்டப் போட்டாச்சு. ஸோ என்னது ஜுவல்லரி எல்லாமே போட்டுட்டு சாரீலாம் போட்டாச்சு. ஸோ இதுதான் வந்து ஓவரால் ஃபைனல் லுக். ஹோப் உங்களுக்கு இந்த லுக் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அண்ட் உங்களோட ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கீழே இருக்க டெஸ்கிரிப்ஷனில் வந்து எனக்கு ஷேர் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. சந்தோஷமா இருங்க. இந்த நாள் வந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. இனிப்புகள் எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு சூப்பரான ஒரு வீடியோ வந்து உங்களை மீட் பண்றேன். ஸோ இப்போதைக்கு பாய்.